GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. பையன் வந்து அம்மாக்கு முன்னாடியே ரூம் திறந்து வச்சுட்டு மாஸ்டர்பேட் பண்ணுவான். சின்னதாக ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை வளர்க்குறீங்களா, ஒரு பையனை வந்து பொண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ரொம்ப காலமாக பொண்ணு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பையனுக்கு என்ன ஓரியன்டேஷன் கொடுக்கணும், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன கொடுக்கணும், தந்தைமார்கள் அந்த குழந்தை பெருசாகும் போது செக்ஷுவல் ஃபீலிங் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்க யாருமே இல்லை. இவங்க பாட்டுக்கு ஃபோனில் போய் பார்ப்பாங்க. இவங்களை வந்து அவுத்து விட்ட மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் ரீல்ஸ் போடுறேன், அதில் பர்பஸே இல்லை, லைக்ஸ் மட்டும் வரணும். என்னோட ரீல்ஸ் போட்டேன்னா எஜுகேஷன் போகணும், குடும்பம் ஒன்றா சேரணும், கல்யாணங்கள் பிரியக்கூடாது, குழந்தைங்க மெச்சூர் பேரண்ட்ஸோட வாழணுங்கிற இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அது பியூராக இருந்தால் யாருமே உங்களை நோ சொல்ல முடியும். ஸோ டீசெண்டான ரீல்ஸ் போட்டோம். ஹஸ்பண்ட் டாமினன்ட்னு சொல்லி பாஸ் வந்தால் என்ன கோவமாக இருந்தாலும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவோம்ல, அது ஏன் வீட்டில் செய்ய மாட்டோம். பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் பேரண்ட்ஸ், அடல்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அடல்ட்ஸாக எல்லாரும் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு கிடையாது. கல்யாணம் பண்ணால் ஒய்ஃப் ஏதாவது பண்ணும்போது இது போய் ஒய்ஃபை போய் அடிக்கும். கோவம் எங்கே இருக்குது? அப்பா மேலே இருக்குது. வணக்கம் அவள் கிளிட்ஸ் நேயர்களே, திஸ் இஸ் மீ விஜய் ஸ்வேதா. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் இருக்காங்க. நம்மளுக்கு நிறைய லைஃப் பற்றின விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். விமலா மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். ஸோ எஸ் மேம், சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து லைஃப் கோச் நீங்கள் கரெக்டா? ஸோ எதுக்கு வந்து இந்த ஒரு பாத் சூஸ் பண்ணீங்க? மெயினாக அந்த காலத்தில் ஒரு கன்வென்ஷனலாக ஒரு ஒய்ஃப் பேட்டர்ன் போயிட்டு இருந்தது இல்லையா. கல்யாணம் பண்ணுவாங்க, குடும்பம் பார்த்துக்குவாங்க, கிளாரிட்டி ஆஃப் ரோல்ஸ் இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமும் இல்லை. நிறைய சைலண்ட்டாக சஃபர் பண்ணாலும் வெளியே சொல்லாமல் அமைதியாக போயிட்டு இருந்தது ஃபேமிலி. வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார், ஒய்ஃப் வந்து குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம எல்லா விமனும் ரொம்ப ஆம்பிஷியஸாக மாறிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஆம்பிஷியஸ் லைஃப்பையும் மேரிட் லைஃப்பையும் எப்படி கிளியராக கொண்டு போகிறது அப்படின்னு எனக்கு நீட் இருந்தது. அதனால் இப்போ ஆம்பிஷியஸ் விமனுக்கெலாம் எப்படி மேரேஜை பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டில் அவங்க அந்த ஆம்பிஷனையும் பர்சியூ பண்ணலாம், குழந்தைங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஹஸ்பண்டையும் லவ் பண்ணிவிட்டு சண்டை போடாமல் எப்படி பீஸ்ஃபுல்லாக மேரேஜையும் அவங்க ஆம்பிஷனையும் பர்சியூ பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ பேசிக்காக வந்து ஒய்ஃப் கிட்ட தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறதுனால நீங்கள் ஒய்ஃப்க்கு சூஸ் பண்ணிங்களா? இல்லை அப்படி கிடையாது. ஒய்ஃப் வந்து ரொம்ப ரிசப்டிவாக இருக்காங்க லேர்ன் பண்ணுறதுக்கு. மென் வந்து ரிசப்டிவாக இல்லை. ப்ரிடாமினண்ட்டாக மென் வந்து ஏர்னிங் மட்டும்தான் என்னோடய ரோலு, நான் வேறு எதையும் கற்றுக்க மாட்டேன், வீட்டுக்கு எப்படியாவது சம்பாதிச்சு கொண்டு வரணுங்கிற பேர்டன் இருக்கு இல்லையா. அதுதான் சொசைட்டியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரிசப்டிவ்னஸ் மென்னிட்ட கம்மியாக இருக்குது. இமோஷ்னலி விமன் ஆர் ஆல்வேஸ் இன்டெலிஜென்ட். அதனால எனக்கு விமனுக்கு சொல்லிக் கொடுக்க மென்னும் ட்ரை பண்ணேன், முடியல என்னால். அதனால ஒரு லைஃப் கோச்னாலே மென்னுக்கு சொல்லி அப்படி கிடையாது. எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ ஒய்ஃபை ரெடி பண்ணால் அங்கே ஹஸ்பண்டும் ரெடி ஆயிடுவார். ஸோ நீங்கள் ஹஸ்பண்ட் டாமினேட்னு சொன்னதுனால, ஸோ ஹஸ்பண்ட் டாமினன்ட்டுன்னு சொல்ல, அவங்களுக்கு சொசைட்டி என்ன சொல்லி கொடுக்குது, நீ சம்பாரிச்சா போதும், நீ சம்பாரி, குடும்பத்துக்காண்டி நீ சம்பாரி, படி, சம்பாரி. இதுதான் அவங்க ஐடென்டிட்டியே. அவங்க ஐடென்டிட்டியே பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே படிக்கணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், அந்த வீட்டுக்காண்டி காசு கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கும் போது அந்த கிளாரிட்டியோடு அவங்க போயிட்டுருப்பாங்க. வேறு எதுவுமே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதான் மோஸ்ட்டாக இந்த மேல் சாவனிசம்ங்கிறது நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கப்புள்ஸில் வந்து நம்ம ஒய்ஃப் எப்படிலாம் வந்து இருக்கணும், லைக் எப்படி விட்டு கொடுத்து தான் போகணுமா, இல்லை அவங்களும் அதே டாமினேட்? விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நாளாக நடக்குது. இங்கே நான் என்ன புதுசாக சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, எப்படி பவுண்ட்ரிஸ் போட்டு லவ் பண்ணலான்னு சொல்லி கொடுப்பேன். விட்டு கொடுக்குறதுனா குனிஞ்சு கொட்டு வாங்குறது கிடையாது. அது ரொம்ப காலமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் இல்லையா. எப்படி வந்து பவுண்ட்ரிஸ் போட்டு லவ் பண்ணணும், ஆனால் பவுண்ட்ரிஸ் போட தெரில லேடிஸ்க்கு. லவ்வையும் பவுண்ட்ரிஸையும் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பவுண்ட்ரிஸ் போட்டால் லவ் இல்லைன்னு நினைப்பாங்க. கிடையாது, லவ் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அட் த சேம் டைம் பவுண்ட்ரிஸ் இருக்கணும். நிறைய பெண்களுக்கு பவுண்ட்ரிஸ் போட தெரியாது, ஆண்களுக்கு பவுண்ட்ரிஸை எடுத்துக்க தெரியாது. ஸோ எப்படி ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணிவிட்டு பவுண்ட்ரிஸ் போடலான்னு சொல்லி கொடுப்பேன். ரொம்ப ஹெல்தியான கோச்சிங் இது. நான் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல். அதனால் மேரேஜை எப்படி காப்பாற்றலாம், மேரேஜை டிவோர்ஸ்லேருந்து எப்படி காப்பாற்றலாம், சிங்கிள் பேரண்டிங் இல்லாமல் எப்படி காப்பாற்றலாம். ஒரே கேள்வி தான் கேட்பேன், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காண்டினாலும் பிடிக்குமான்னு கேட்பேன். பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது போகிற எனக்கு ரீசன்.
உங்கள் மேரேஜில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பேன். எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டெல்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் மாறணும், மாமியார் மாறணும், மாமனார் மாறணும்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் மட்டும் உங்களை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா, நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது என்வாயன்மெண்ட்டை மாற்றும், ஓகேவான்னு கேட்பேன். எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஆரம்பிக்க போச்சு. ஸோ ஒய்ஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒய்ஃப் வந்து அவங்கள மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நீங்கள் அப்படியே கொண்டு போவீங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போது த ஹோல் ஃபேமிலியிலே வந்து ப்ராப்ளம் வருதுன்னும் போது ஒய்ஃப் வந்து ஏன் மாறணும், அவங்க எதுக்கு மாறணும்? யூஸ்வலாக அவங்க ரொம்ப வந்து பர்சனாலிட்டி அவங்களுக்கே தெரியாது. செல்ஃப் அவேர்னஸ் எங்கே வந்து சொதப்புறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சரியா? எப்போவுமே நீங்கள் அடுத்தவங்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், நம்மளை மாற்றுறது அதை விட கஷ்டம். ஆனால் எல்லாரையும் மாற்றணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போம் இல்லையா? இவங்களை மாற்றணும் அப்படின்னா என்வாயன்மெண்ட் மாறிடும். எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, ரொம்ப சப்மிசிவாக இருக்கிறவங்கள எந்த இடத்துல சப்மிசிவாக இருக்காங்க அந்த இடத்துல தேவையில்லை, கம்யூனிகேஷன் ரொம்ப மியூட்டடாக இருக்கும். சப்மிசிவாக இருக்கிறவங்க பேச மாட்டாங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல மாட்டாங்க, பாட்டில் பண்ணி வெட்டிப்பாங்க. அந்த வெடிக்கிறதுனால தான் பிரச்சனைகள் வருது. எப்பப்போ சொல்லணுமோ அதை சொல்லிடணும். ஹர்ட் ஆகாமல் சொல்லலாம் இல்லையா? எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹர்ட் ஆகாமல், இப்போ எவ்வளோ டீசெண்டாக நம்ம பேசணும், இது எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டில் அப் பண்ணிடுவாங்க, ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்வாயன்மெண்ட்டை ஸ்டடி பண்ண மாட்டாங்க, இமோஷனலாக அவங்களோட பேகேஜை கிளியர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்போ வெளியே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்களோட இமோஷனல் பேகேஜில் இருந்து தான் இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். நம்ம நாலேஜ் எஜுகேஷன் தான் நான் பண்ணுறேன் நான். இது ஒன்றும் ஒரு மந்திரம் மாயெல்லாம் கிடையாது. இந்த சைட் ஆஃப் இமோஷனல் எஜுகேஷன் நம்மளுக்கு சொசைட்டியில் கிடையவே கிடையாது. படிக்க சொல்லியிருப்பாங்க, சப்ஜெக்ட் படிச்சிருப்போம், மக்கப் பண்ணியிருப்போம், பரீட்சை எழுதியிருப்போம். ஸ்கூல் வந்து லைஃபுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணதே கிடையாது, காலேஜும் லைஃபுக்கு ரெடி பண்ணதே கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இப்போ நம்ம நாட்டில் வர்றது நல்ல விஷயம் இது. ஸோ சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அன்ப்ரிப்பேர்டாக வரும் கல்யாணத்துக்குள்ளே. நம்மளுக்கு ஒரு இமோஷனல் பேகேஜ் இருக்குன்னே தெரியாது. நம்ம அம்மா அப்பா வீட்டில் எப்படி வளர்ந்தோம், ஒவ்வொரு விஷயம் நெகட்டிவ் விஷயமும் வரும்போது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம், ரியாக்ட் பண்ணோம், அதே ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் தான் கல்யாணம் ஆனால் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரும். இப்போ எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாரு. இந்த குழந்தைய பார்க்குறவங்க நம்ம என்ன நினைப்போம், முடியாது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் தப்பு நடக்குதுன்னு தெரியும். கோவம் வரும். அப்பாவை அடிக்க முடியுமா? அப்பாவை அடிக்க முடியாது. அம்மாவை ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியாது. எந்த குழந்தையும் அம்மா அடி வாங்கும்போது பார்த்துச்சுன்னா அது அங்கேயே ட்ராமா சைல்டுன்னு சொல்லுவோம். அந்த சைல்டு ட்ராமா சைல்டாக தான் வளரும். ரொம்ப அப்நார்மலாக குவைட்டாக மாறிடும், சப்மிசிவ் ஆகிடும், பாசிவ் குழந்தையாக மாறிடும். பெரியவங்களை ஆக ஆக கொஞ்சம் அக்ரெசிவ்னஸும் உள்ளே வந்துடும். அப்பாவோட அக்ரெசிவ்னஸை பார்க்குது, அம்மாவோட பாசிவ்னஸை பார்க்குது. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீமாக சேர்ந்து தான் இந்த ட்ராமா சைல்டு வளரும். இது போய் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? இது ட்ராமா சைல்டுனே இதுக்கு புரியாது. கல்யாணம் பண்ணால் ஒய்ஃப் ஏதாவது பண்ணும்போது இது போய் ஒய்ஃபை போய் அடிக்கும். கோவம் எங்கே இருக்குது? அப்பா மேலே இருக்குது, அப்பா மேலே இருக்குது, அப்பா மேலே இருக்குது. இங்கே ஒய்ஃப் சின்னது பண்ணால் கூட டிஸ்பிளேஸ் பண்ணுறது ஆங்கரை. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ். நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். இது கோச்சிங்கில் இன்டெப்த்தாக போகும்போது ப்ராசஸ் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு புரியும். நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். இங்கே அப்பா மேலே நிறைய ஆங்கர் இருக்குது. அப்பாட்ட ஸ்வீட்டாக பழகும். ஏன்னா அப்பா படிக்க காசு கொடுப்பாரு, சாப்பாடு போடுவார். அந்த ப்ளஸ் பாயிண்டெல்லாம் அப்பா பற்றி அதுக்கு எடுத்துக்கிறோம். இந்த வீட்டில் இது கிரேட்டாக தெரியும். அதுக்கு நல்லா பேசுவார், அம்மாவை அடிப்பார், குழந்தைகிட்ட நல்லா பேசுவார். அப்போ அது அப்பாவை என்ன செய்யும்? ஹேட் பண்ண முடியாது. ஆங்கர் இருக்கும், ஹேட் பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா செய்கிறதெல்லாம் அதுக்கு நல்லதாக தெரியுது. ஆனால் அம்மாவை அடித்த ஹர்ட் உள்ளே இருக்குது, அம்மா ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்க உள்ள ஹர்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணும் இந்த குழந்தை? ஆங்கரை உள்ளே வச்சுக்கிட்டே இருந்து அப்பாட்ட காட்டாது, ஒய்ஃப்ட்ட காட்டும், எம்ப்ளாயீஸ்ட்டை காட்டும். வெளியில் சும்மா ட்ரிகர் ஆனாலே ஒரு சின்ன விஷயமே ட்ரிகர் பண்ணி விட்ருவோம். அதுக்கு ஷார்ட் டெம்பர்னு பெருமையாக நிறைய பேர் சொல்லி தருவாங்கல்ல, அவங்கெல்லாம் இதுதான் பண்ணுறாங்க. டிஸ்பிளேஸ்ட் ஆங்கர். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவோம், ஐ காட் ஹர்ட் ஹியர், ஐ எம் ப்ளீடிங் சம்வேர் எல்ஸ். எங்கேயோ அடிபட்டுட்டு எங்கேயோ போய் ப்ளீட் பண்ணுறது. இதெல்லாம் கான்செப்ட், இதெல்லாம் எஜுகேஷன். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கோர்ஸு. இது ஆண்களுக்கு சொல்லி கொடுத்தோம். எனக்கு ஒரு ஆண் கிளைண்ட்டே வந்தார், அப்பாட்ட செம்ம அடி வாங்குவார். படிக்கலைன்னா அடி. அவங்க அப்பா லாரி டிரைவர், அந்த பிரேக் போடுவோம்ல அந்த கம்பி வச்சு அடிப்பாராம். அது அடி வாங்கும் போது அவருக்கு படின்னு சொல்ல வேண்டிய, இப்போ பெரிய பிள்ளையானு நினைக்கிறாரு, எழுதுங்க என்ன இப்போ நடந்துச்சுன்னா, படின்னு சொல்லாமல் ஏன் என்னை போட்டு அடித்தாங்கன்னு தோணுது. ஆனால் அப்பா மேலே கோவமே இல்லை. பெரிய பிள்ளையையும் லவ் பண்ணும்போது அடித்தார். அப்போவும் அவர் வந்து அடி வாங்கிட்டு சைலண்ட்டாக இருக்கார். கல்யாணம் பண்ண 1 மாதத்தில் ஒய்ஃபை வந்து அப்பா அம்மா திட்டுறாங்க. ஒய்ஃப் 1 மாதத்தில் ஓடி போயிடுச்சு.
ஏன்னா இவரே அவங்க அப்பா அம்மா கொஸ்டின் பண்ணல, எப்படி தன் ஒய்ஃபுக்காண்டி ஸ்டாண்ட் பண்ணுவார்? இந்த ஒய்ஃபு புது பொண்ணு, இந்த வீட்டு கல்ச்சர் கற்றுக்கவே ரொம்ப நாள் ஆகும். ஒரு கம்பெனியில் கார்ப்பரேட்டில் சேர்ந்தோம்னா என்ன செய்வாங்க, ஒரு 6 மாதம் இண்டக்ஷன் டைம் கொடுப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு மாதம் போடுவாங்க. அந்த இண்டக்ஷன் டைம் கூட கல்யாணத்தில் கிடைக்காது. இந்த புது பொண்ணு இந்த அம்மா அப்பா எதுக்கு திட்டுறாங்கன்னே புரியாது. பட் இண்டக்ஷன் டைம்லாம் வச்சு மேரேஜ் பண்ணிக்க முடியாதுல்ல. கல்யாணம் பண்ணிட்டு இண்டக்ஷன் டைம் கொடுக்கணும்ப்பா. யூ மீன் 6 months எதுவுமே பேசாம லைக் திட்டாதீங்க. திட்டாம. டிஃப்ரென்சஸ், கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும்ல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா. அப்போ ஐ நீட் டு நோ த பிளேஸ். அப்போ அந்த ஆண் என்ன பண்ணணும், அவனோட ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிட்டு வரணும். அந்த அப்பாவை மன்னிச்சிருக்கணும். அப்பா பண்ணது தப்புன்னு ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கணும். அப்பா அம்மா லவ் வேற, பட் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் பேரண்ட்ஸ். அடல்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அடல்ட்ஸ். அடல்ட்ஸாக எல்லாரும் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு கிடையாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய எமோஷ்னல் உண்டு. ஏன்னா அவர் காசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு மணி உண்டு இருக்குது. அந்த கஷ்டப்பட்டு லாரி டிரைவர் ஆகி படிக்க வைக்கிறாரு. அப்போ படிப்பு வரலைங்கும் போது அவர் கோவம் வருது. நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோமே, அது படிக்க மாட்டேங்குதேங்கிற கோவம் வருது. புரியுதா லாஜிக்கு? ஸோ அப்பா அம்மாவுக்கு நிறைய இமோஷ்னல் பேகேஜ். இமோஷனல் பேகேஜ்னால் என்ன? அன்ரிசால்வ்டு ஃபீலிங்ஸு, இமோஷன்ஸ். சரியா? இப்போ இது மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, அண்ணி கொடுமை, இது எல்லாத்துக்கும் காரணம் இமோஷனல் பேகேஜ் தான். என்னோட இமோஷனை எனக்கு தெரியாமல் அது மூட்டை மூட்டையாக போட்டு சேர்த்து வச்சுட்டு அதை அடுத்தவங்க மேலே இறக்கி வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு புது கான்செப்ட். இது நம்ம தெளிவு அடைய அடைய எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்களாம் கிடையாது. இமோஷனல் பேகேஜை புரிஞ்சு செல்ஃப் அவேர் ஆகி அது ஒன்று ஒன்றா அன்பேக் பண்ணி அதுலேருந்து ஹீல் ஆகி வெளியே வர்றவங்க தான் நல்லவங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் உங்ககிட்ட வர உமன்ஸ்க்கு அந்த எமோஷனல் பேகேஜை ஃபஸ்ட்டு எப்படி கழட்டி வச்சிடலாம், நீங்கள் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அதை பண்ணுறதுக்கு அவங்க சைல்டுஹுட் ஊன்ஸ் எல்லாம் போவேன். அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நெகட்டிவ் விஷயம் வெளியே நடக்கும்போது நான் அதை எடுத்துக்கிற பக்குவம் வரும்ல. எனக்கு பொறுமையாக போகிறது, சகிப்புத்தன்மைங்கிறதெல்லாம் பழைய காலத்து கான்செப்ட். இப்போல்லாம் எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் அவேர்னஸ். ஒருத்தவங்க என்னை கோவப்படுத்துகிறாங்க, நான் கோவப்படுறது தான் அங்கே முக்கியம், கோவப்படுத்துறது முக்கியம் கிடையாது. ஏன் நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். எனக்கு ஏன் இன்னொரு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. இதே ஒரு பாஸ் வந்தால் என்ன கோவமாக இருந்தாலும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவோம்ல, ஏன் அது ஏன் வீட்டில் செய்ய மாட்டோம்? இப்போ ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு லைஃப்ல எந்த ஒரு எமோஷன் பேகேஜும் இல்லை, ஹாப்பியாக தான் யாருமே இருக்க முடியாது. ஓகே, இப்போ நான் என்னையவே எடுத்துக்கிட்டிங்களா, எனக்கு எந்த எமோஷனல் பேகேஜ் இல்லை. நான் கடைசி பொண்ணு. சரியா? எனக்கு எல்லாருமே நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, 8 பேர். அப்படின்னா எனக்கு எல்லாருமே நல்ல அட்டென்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு எமோஷனல் பேகேஜே இல்லாமல் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. எனக்கு பவரை பார்த்தா பயம் வரும். ஏன்னா நான் குழந்தையாவே சின்ன பிள்ளையாவே என்னை ட்ரீட் பண்ணாங்க இல்லையா. அது என்ன ஆகும், நம்மளுக்கு பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்க தெரியாது. நம்ம விளையாட்டுத்தனமாக இருக்கிற விஷயத்த நம்ம அவுட் சைடர்ஸ் பார்க்கும்போது இது என்ன இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. இமோஷனல் பேகேஜ் இல்லாமலாம் இருக்காது யாருக்குமே. நீங்கள் ரொம்ப பணக்கார வீட்டில் வளர்ந்தீங்கன்னா ஓவர் செல்லமாக வளர்ந்துருப்பீங்க, அதுவே அது பேகேஜ். ஏன்னா அடுத்தவங்க வேறு மாதிரி ட்ரீட் பண்ணும்போது எல்லாரும் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ பேகேஜ் இல்லாமலாம் அது பேர் யூட்டோப்பியா, ஒரு கனவு உலகம். அப்படிலாம் இருக்க முடியாது. நார்மல் லைஃப்பில் எல்லாருக்கும் பேகேஜ் இருக்கும். உங்கள் வீட்டில் கொடுக்கலைன்னா டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டீச்சர்ஸ் கொடுக்கலன்னா ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு பெண் வராங்க. ஸோ லைஃப் நார்மலாக மேரேஜ்க்கு முன்னாடி ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஃபுல்லாக பயங்கர அப்யூசிவ் வேர்ட். லைக் இப்போ நம்ம ரீசெண்டாக மூவியில் கூட இருகாப்பற்றன் மூவி வந்திருக்கு. ஸோ நீ பாடி ஷேமிங் பண்ணுறதா இருக்கட்டும், நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப திணிச்சிட்டே இருப்பார் இல்லையா. ஸோ அப்படி இருந்தும் அந்த கேர்ளுக்கு எப்படியாச்சும் அவர் மாறணும், எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு யாராச்சும் சொன்னது உண்டா? அவர் மாறணுங்கிறத விட்டுருங்க, அவர் வேணுங்கிறது தான் இங்கே எசென்ஷியல். ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். ரொம்ப அப்யூசிவ்லாம் இருக்கவே இருக்காது. அதான் கேட்குறேன். சப்போஸ் அந்த மாதிரி அப்யூசிவாக இருந்தால் நீங்கள் வேண்டான்னு சொல்வீங்களா, இல்லை நீங்கள் மாற்றணும்னு நினைப்பீங்க? அப்யூசிவ்னா என்ன லெவலில் இருக்குது? இங்கே யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அப்யூசிவாக இருக்க மாட்டாங்க, சுற்றி உள்ளவங்க ரொம்ப அப்யூசிவாக இருப்பாங்க. அப்போ ஹஸ்பண்டை மாற்றலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, டு யூ லைக், உங்கள் ஹஸ்பண்டை உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு 10 ரீசன் எழுதுறீங்களா, இந்த ஹஸ்பண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டாலே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கையில். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இதில் இருக்கும் போதே சரி. பட் இருந்தாலும் நார்மலாக இருக்கிற கேர்ள்ஸ்க்குமே நிறைய அப்யூசிவ்ங்கிறது அந்த பாடி ஷேமிங் அண்ட் கலர் டோன் வச்சுலாம் நிறைய
பேசப்படுது இல்லையா. ஸோ என்னதான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இருந்தாலும் பட் இந்த விஷயம் வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நம்மளே வந்து பாடி ஷேம் பண்றாங்களே, கருப்புன்னு சொல்றாங்களேன்னு, அதை எப்படி வலிக்கும் ஸ்வேதா? ஒரு விஷயம் எப்போ தெரியுமா வலிக்கும்? இப்போ நான் வந்து குள்ளம், நீங்கள் வந்து குள்ளம்னு சொன்னீங்கன்னா எனக்கு வலிக்காது. ஏன்னா நான் குள்ளத்தை வந்து நான் நிறைய வருஷம் ரொம்ப யங் லுக்கிங் கொடுத்துச்சு குள்ளம். இப்போ வெயிட் போட்ட உடனே தான் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் என்ன குள்ளத்தை எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து குள்ளத்தை அசிங்கம்னு நினச்சேன்னா நீங்கள் சொல்லும் போது எனக்கு வலிக்கும். ஏன்னா அதை பிரதிபலிக்கிறது. புரியுதா நான் பேசுகிறது? கருப்புன்னு நினச்சிங்கன்னா, நான் கருப்பு அசிங்கம்னு நினச்சேன்னா நீங்கள் சொல்லும் போது எனக்கு வலிக்கும். கருப்பு கலரு சொசைட்டி தான் ஸ்டூப்பிடு, இது கலரை போய் பேசுதே, இவ்வளோ முட்டாளான சொசைட்டி ஐடியாஸை போய் நான் பைன் பண்ணுறேனே, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, இதெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளெல்லாம் நான் வரலை, இந்த ஆட்டைக்கே நீ வரல, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் கார் ஓட்டும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, உனக்கு முன்னாடி தெரியுமான்னு. முன்னாடி தெரியாமல் நான் எப்படி ஓட்டுவேன்? அது எனக்கு ஹர்ட்டாகவே ஆகாது. பிகாஸ் நான் ட்ரைவ் பண்ணுறேன். உனக்கு ஜாலிக்கு ஏதோ ஜோக் அடித்து சிரிச்சுக்கிற அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி தான் நீ சிரிக்கணும் அப்படின்னா அது உன்னோட தரத்தை காட்டுது. ஸோ பேசிக்காக வந்து யாராச்சும் வந்து நம்மளை கிண்டல் அடித்தாலும் பாடி ஷேம் பண்ணாலும் நம்ம அதை கண்டுக்க கூடாது. நம்ம சொசைட்டி கண்டுக்க கூடாது கிடையாது. இன்டர்பிரிட்டேஷன் நான் எனக்குன்னு ஒன்று வச்சுக்கணும். இமோஷனலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். சொல்கிறதெல்லாம் வாங்கிடக்கூடாது. இல்லை வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறீங்க? ஏன்னா எனக்கு இப்போ தண்ணி குடிக்கணும்னு தேவை. மூளை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். இதை தான் எதிர்த்தாலும் வாங்கிடக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வாங்கலாமா? நீ சொல்கிறது ஒன்ட்டே வச்சுக்கோ. இப்போ நான் இந்த இது என்கிட்டே தான் இருக்குது, உங்ககிட்ட வரல இல்லையா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உமன் வந்து பேசிக்காக அவங்க வந்து வீக்கர் செக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. எமோஷ்னலி ரொம்ப வந்து வீக் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சண்டையோ வந்துச்சுன்னா அழுதுடுவாங்க. ஈஸியாக கேர்ள்ஸ் வந்து அழுதுடுவாங்க. ஸோ அழுதா வந்து நம்மளுக்கு அழுதா ரொம்ப நல்லது, ஹார்ட் ப்ராப்ளமே வராது. அழுதா ரொம்ப நல்லது. இந்த வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிறதான் பழைய டேர்மு. இதெல்லாம் பழைய கொஸ்டின். இந்த கொஸ்டினே கேட்காதீங்க. அழுதா நல்லது, உடம்புக்கு நல்லது. வல்னரபிலிட்டியை காட்டுறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல கூட வல்னரபிலிட்டியை காட்டிட்டு அதுக்கப்புறம் என் மேலே நீ ட்ரஸ்ட் வச்சுருக்கியா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னோட வீக் சைடை வல்னரபிலிட்டின்னு பெயருது. என்னோட வீக்னஸை காட்டினதுக்கப்புறமும் நீ என்னை பிடிக்குதா? அதுதான் ட்ரஸ்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய சோஷியல் மீடியா வந்து பயங்கர வைரலாக நிறைய பேர் அதில் ரீல்ஸ், டிக்டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலே நிறைய டிவோர்ஸ்லாம் வேற வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என்னோட ஒய்ஃப் இதை பண்ணக்கூடாது, ரீல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நிறைய சண்டை. அது சொல்கிற அளவுக்கு என்ன ரீல்ஸ் போடுறோம்? நானும் ரீல்ஸ் போடுறேன், எஜுகேஷன் ரீல்ஸ் போடுறேன். சரியா? அதான் சொல்கிறேன். என் வாழ்க்கையை நான் மரியாதையாக அது ரெஸ்பெக்டை கமாண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறதுக்கு என் வீட்டுக்காரர் நோன்னு சொல்ல மாட்டார். நான் நோன்னு சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். புரியுதா? என் பர்சனாலிட்டிக்கு நான் என்ன செஞ்சால் என் பர்பஸை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு கண்டுபிடிக்கிறது தான் அங்கே சூட்சமே. கண்டமேனிக்கு செய்ய மாட்டேன். ரீல்ஸ் போடுறேன், அதில் பர்பஸே இல்லை, லைக்ஸ் மட்டும் வரணும். என்னோடய ரீல்ஸ் போட்டேன்னா எஜுகேஷன் போகணும், குடும்பம் ஒன்றா சேரணும், கல்யாணங்கள் பிரியக்கூடாது, குழந்தைங்க மெச்சூர்ட் பேரண்ட்ஸோடு வாழணுங்கிற இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? அது பியூராக இருந்தால் யாருமே உங்களை நோ சொல்ல மாட்டேன். ஸோ டீசெண்டான ரீல்ஸ் போட்டால் இன்டென்ஷன் பியூரா. ஸோ உங்களோட கோச், லைஃப் கோச்லேயே வந்து மறக்கவே முடியாத பேஷண்ட் யாருன்னா இருப்பாங்க? கிளைண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க? எல்லா கிளைண்ட்ஸுமே மறக்க முடியாது, பியூட்டிஃபுல்லாக இவால்வ் ஆவாங்க. அதில் ஒருத்தவங்க மறக்க முடியாது, இவங்களை பயங்கரமாக மாற்றிருக்கேன், இவங்க ஃபேமிலியே வந்து இவங்க வந்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டி சைல்டு இருந்ததுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வெளியே வந்தாங்க. இப்போ அந்த லேர்னிங் டிசபிலிட்டி சைல்டுக்கு வந்து வேறு ஸ்கோப் கொடுக்குறோம். படிப்பில் கொடுக்காம அவரை வந்து வேறு வேலை, அவர் ரொம்ப அழகாக இருப்பார், அதனால் அந்த குழந்தைய வேறு லைஃப்பில் வேறு கோல் கொடுத்து அனுப்புகிறோம். இவங்க வந்து மதர்ஸ்க்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க, காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டார், ஒன்றாயிட்டாங்க, குழந்தைய ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் சினிமாவில் தான் பார்ப்பீங்க, இது நான் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா? அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்தார், எனக்கு இப்படி நடந்தது, என் பையன் அவங்க அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், குடும்பமே அப்படியே பியூட்டிஃபுல்லாக சேரும்போது மிரக்கிள் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவேன். என்னோடய கோர்ஸ் பேர் மிரக்கிள் மேக்கிங் மிட் லைஃப் விமன். இதெல்லாம் மிரக்கிள் சொன்னால் புரியாது, அனுபவிக்கணும். ஸோ எவ்வளோதான் வந்து சோஷியல் அவேர்னஸ் இருந்தாலுமே இப்போது வந்து நிறைய இந்த ரேப்ஸ் நடக்குது. அண்ட் சின்ன பசங்களை கூட வந்து விடாமல் லைக் நிறைய தப்புலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு எப்படி நம்ம அவேர்னஸ் கொண்டு வர்றது, என்ன தான் பண்ணணும்?
தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இமோஷனல் பேக்கேஜ் நிறையா இருக்குது. இதை ஸ்கூல்லேருந்தே நம்ம நிறைய சொல்லி கொடுக்கணும். நம்ம எக்ஸ்டர்னலாக நிறைய சினிமாவில் கண்டதையும் காமிச்சிட்டு ஒழுங்காருன்னு சொன்னால் இருக்க முடியாது. இதெல்லாம் சொசைட்டல் இஷ்யூ. இதெல்லாம் வாஸ்டான கொஷின் கேட்குறீங்க. இப்போ வந்து சின்னதாக ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை வளர்க்குறீங்களா, ஒரு பையனை வந்து பொண்ணை எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுக்கணும். ரொம்ப காலமாக பொண்ணு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பையனுக்கு என்ன ஓரியன்டேஷன் கொடுக்கணும், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன கொடுக்கணும், தந்தைமார்கள் அந்த குழந்தை பெருசாகும் போது செக்ஷுவல் ஃபீலிங் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்க யாருமே இல்லை. இவங்க பாட்டுக்கு ஃபோனில் போய் பார்ப்பாங்க. இவங்களை வந்து அவுத்து விட்ட என்ன சொல்லலாம், மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்களெல்லாம் ஒரு எஜுகேஷன் கிடையாது, ஒரு ஓரியன்டேஷன் கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது, ஒரு கைடன்ஸ் கிடையாது. தந்தை தான் சொல்லிக் கொடுக்கணும். என்னோட கிளையண்ட்டோட ஒரு பையன் வந்து அம்மாவுக்கு முன்னாடியே ரூமை திறந்து வச்சுட்டு மாஸ்டர்பேட் பண்ணுவான். சின்ன பையன். கேட்டால் இதெல்லாம் கேட்காத அப்படிமா. அப்பா இதை கண்டுக்கவே மாட்டார். யார் சொல்லிக் கொடுப்பா இதை? ஆண்களுக்கு எஜுகேஷன் நிறையா தேவை. சம்பாதிக்கிறதுக்கு பெண்கள் வந்துட்டாங்க இல்லையா. கொஞ்சம் டீசெண்டாக உங்கள் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணி ஃபேமிலி பர்டனை ஏற்றுக்கலாம்ல. அங்கே போய் ஈகோ ப்ராப்ளம் போடுறது. நீ சம்பாதிக்கிறியா, நீ இப்படி பேசுகிறியா. ஆண்கள் கற்றுக்க ரெடியாகவே இல்லை. 10%, 1% எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் இருக்காங்க. ஃபேமிலி எப்படி கரெக்டாக கொண்டு போகிறாங்க, பையனை நல்லா கைடன்ஸ் கொண்டு வராங்க. மற்றபடி ஆண்கள் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கிறதுனால அப்யூசிங் த ஃப்ரீடம் தான் நடக்குது இப்போ. ஸோ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க மேம், நிறைய இந்த மாதிரி கோச் பண்ணுவீங்க, உமன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதை வந்து எங்களுக்கு லைவ்ல வந்து ஒரு வாட்டி காட்ட முடியுமா? காக்கலாமே. கிளைண்ட் பெயர் சொல்ல வேண்டாம், குரல் மட்டும் கேட்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் பேசலாமா? நம்ம கோச்சிங் ஆரம்பிப்போமா? நீங்கள் என்ன பிரச்சனைக்காண்டி வந்திருக்கீங்க லதா? எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை. அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கும்? எங்களுக்குள்ள ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால நாங்கள் சரி. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட நம்ம கல்யாணத்துக்குள்ளே பிரச்சனைகளை போகிறதுக்கு முன்னாடி லதா யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி, லதா ஏன் இந்த பிரச்சனை இந்த விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? ஒரு நோட்டு பேனா வச்சுருக்கீங்களா? எப்போவுமே காலில் வரும்போது நோட் பேனாவோட வாங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குயிக்காக உங்கள் குழந்தை பருவத்தை பற்றி சொல்லணும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு நடந்த நல்ல அனுபவங்கள் கெட்ட அனுபவங்களை பற்றி பார்க்க போகிறோம். லதாவோட பர்சனாலிட்டியை கொஞ்சம் அசஸ்மெண்ட் பண்ணிட்டோன்னா, லதா வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி அணுகுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அன்ஹெல்த்தியாக சின்ன பிள்ளையில் நம்ம எல்லா விஷயத்தையும் அணுகிருந்தோன்னா, பெரியவங்களை ஆனதுக்கப்புறமும் நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா லதா? இப்போ எனக்கு நீங்கள் ஒரு குழந்தை பருவத்தில் நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா வீட்டில் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க அது சொல்கிறீங்களா? இன்றைக்கி நான் இமோஷன் சார்ட் உங்களுக்கு அனுப்புவேன். உங்கள் இமோஷன்ஸ் சார்ட்டில் போய் அதில் வந்து லெவல்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ்ன்னு இருக்கும். ஒரு வீல் ஆஃப் இமோஷன் சார்ட் அனுப்புவேன். அந்த சார்ட்டில் போய் எக்ஸாக்டாக உங்கள் அம்மா விட்டுட்டு போனப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க, எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அவ்வளவு அதை போய் பின் பண்ணுங்கள். அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நெகட்டிவ் இஷ்யூஸ் நடந்துச்சு, அப்போ என்ன இமோஷன் ஃபீல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி படிப்பில் பிரேக் த்ரூ வந்தது, அப்போ என்ன இமோஷன் ஃபீல் பண்ணீங்கன்னு எழுதுங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன நெகட்டிவ் விஷயஸ் நடந்துச்சோ அதுக்கு இமோஷனை எக்ஸாக்டாக நம்ம எப்போவுமே ஐம் சேடு, ஐம் ஆங்க்ரி, ஐம் ஹாப்பி, ஐம் ஃபைனு இந்த 4 தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஆழ் மனதில் உள்ள இமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த சார்ட்டில் வந்து நிறைய இமோஷன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும். அது புரியலைன்னா டிக்ஷனரி பார்த்து தமிழில் பார்த்துக்கோங்க. நானும் உங்களுக்கு தமிழ் அனுப்புகிறேன். அதை எக்ஸாக்டாக ஒரு எக்ஸல் ஷீட் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ஷீட்டில் வந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட்டு, அதுக்கான இமோஷன்ஸ் சின்ன பிள்ளையில் அதுக்கான என்ன ரியாக்ஷன் பண்ணீங்கன்னு மட்டும் எழுதி எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு வந்து அந்த இமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எதனால் சின்ன வயசு இன்சிடெண்ட்டில் எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க, அதே மாதிரி கல்யாணத்தில் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கிறத உங்களுக்கு ஒரு மிரர் போட்டு காட்டுவேன். அதுலேருந்து நம்ம அடுத்த நாள் கோச்சிங் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா?
இப்படி டெய்லி ஒரு பேப்பர் பேனா வச்சு மிராக்கிள் பண்ணிடுவோம். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now.